ஆர் ராசா வந்து கலைஞரை பற்றி பேசும்பொழுது கரண்ட் கம்பு விழுந்துச்சு. கரெக்டுங்களா? நான் என்ன சொன்னேன், இனிமேட்டு உங்களுக்கு அடி தாண்டி, இதற்கு மேல வந்து உங்களுக்கு அடி தான் கன்ஃபார்ம் உலகம். ஆட்சி வேணா உங்க பக்கத்துல இருக்கலாம், இதற்கு மேல ஆண்டவன் விஜய் பக்கம் தான் இருப்பாருன்றது எதற்காக சொன்னோம்னாக்கா, நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை விஜய்க்கு எதிராக நீங்கள் முன்னெடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து இயற்கையே நீங்கள் வந்து இனிமேட்டு பேசுவதை அனுமதிக்காமல் காற்றடித்து அந்த இடத்த சாக்கிதுன்றது பொருள்கள் நம்ம போடுறோம். அதுக்கு பதிவுகள் போடுறான், பல பேர் பலவிதமாக பதிவுகளில் போடுறான். இவருக்கு வந்து கொஞ்சமாவது மனிதாபம் இருக்கா, இவருக்கு கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கா, அது இன்னொருத்த நான் கமெண்ட் பெருசாக படிக்கிறதுல நிறைய நபர்கள் படிச்சு சொன்னாங்க. ஒருத்தன் வந்து என் அட்ரஸ் கேட்டானா, டேய் உன் அட்ரஸ் மட்டும் சொல்கிறா, அப்புறம் பாடுறான் நான் ஏற்ற அட்ரஸ் சொன்னால் வந்து எனக்கு நான் பொண்ணாக கொடுக்க போகிறேன், அப்படியே நீ பொண்ணு கொடுத்தாலும் உங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்கிறதா இல்லைடா. நான் இந்த படம் காட்டுறது பயோஸ்கோப் காட்டுறதுலாம் நிப்பாட்டிக்க, உங்கள் ஒப்பன் தாத்தையெல்லாம் பார்த்துட்டு தான் அரசியலை நாகரிகமான முறையில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். உனக்கு மேலே எல்லாமே செய்ய தெரியும் எங்களுக்கும், புரியுதா? இன்னொரு விஷயம், நான் என்ன கேட்குறேன், ஆர் ராசா மீது அந்த கரண்ட் கம்பம் விழுகலை, அவர் பேசிக்கிட்ட நேரத்தில் சாஞ்சிச்சு, ராசா ஓடி போயிட்டாரு, உங்களுக்கு இனிமேட்டு அடிதாண்டான்னு சொன்னதுக்கே மனிதாபமானம் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு கேட்குறியடா. உங்கள் ஆட்சியில் எத்தனை மக்களை கொன்று குவித்திருக்கிறீங்க. அன்றைக்கெல்லாம் என்ன வாயில் என்னடா வச்சுட்டு இருந்தீங்க?